Hi friends, welcome to Divya's Delight channel. கார்ன் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஒரு பிளேட்டில் வந்து 3 பெரிய வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகா, 3 தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஜீரக சம்பா அரிசி வந்து பெரிய டம்ளரில் 3 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த குட்டி கப்பில் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து கொஞ்சமாக எலுமிச்சைப்பழச்சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுற அளவுக்கு, அதாவது கொஞ்சமாக நெய் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன், அதாவது 2 கார்ன் வந்து முழு கார்னை வந்து பார்த்திங்கன்னா வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே உதுத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கத்து கப்பில் குட்டியாக சின்னதாக இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வந்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக கார்ன் எடுத்து பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தயிர் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு பிரியாணி இலை, மிளகு, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா முந்திரி, இதெல்லாமே ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த 2 பிளேட்டில் இருக்குது பார்த்திங்களா, புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறமேட்டு சோம்பு, கசகசா, வரமிளகா, இதை 2 மட்டும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். மிக்சி ஜாரில் அந்த பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருட்களோட அரைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், மிக்சி ஜாரில் நான் எல்லாமே அரைச்சிக்கிட்டேன். கொத்தமல்லி, புதினா, கசகசா, சோம்பு, வரமிளகா, இதை அரைச்சி வச்சுருக்கேன். இதை தனியாக நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் எடுத்து நான் அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா காயிட்டும், நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. 3 டம்ளர் ரைஸ்க்கு நான் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி செய்கிறதுக்கு தேவைப்படுற ஸ்பைசஸ் எல்லாம் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை, கிராம்பு, மிளகு, பிரியாணி இலை, முந்திரி. நல்லா கிளறி விடுங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கிளறி விடுங்க. இங்கே பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வந்து வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது போட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு விழுது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நல்லா கிளறி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். உப்பு வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு பத்தலைன்னா அதுக்கப்புறமா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன்.
இப்போ நல்லா கிளறி விடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ண போகிறேன். தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. கார்ன் பிரியாணினா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் தனியாக எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் கார்னை ஆட் பண்ணுங்கள். நல்லா கிளறி விடுங்க. கார்ன் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் வதக்கி விட்டுருக்கேன். இந்த டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 6 கப் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆறு டம்ளர் வாட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நான் குக்கர் மூடியை போட்டு மூட போகிறேன். குக்கரில் 3 விசில் நான் வந்து விட்டுருக்கேன். இப்போ உங்களுக்கு பிளேட்டில் மாற்றி எப்படி வந்திருக்குங்கிறத காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யம்மியான கார்ன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.